வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்டிமேஷனில் தான் எம்சிக்யூஸ் வந்து பார்க்க போகிறோம். அடுத்த கொஷின்ஸ் வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். இன் விச் டைப் ஆஃப் எஸ்டிமேட் மெத்தட் பெர் கிலோமீட்டர் ஃபார் அ ஹைவே, பெர் பெட் ஃபார் அ ஹாஸ்பிட்டல், பெர் கிளாஸ் ரூம் ஃபார் த ஸ்கூல் பில்டிங் எக்ஸெட்ரா ஆர் கன்சிடர்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் எஸ்டிமேட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை மல்டிப்ளையிங் டேஷ் பை நம்பர்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இன் த ஸ்ட்ரக்சர். இந்த கொஷினில் வந்து எது பற்றின கொஷின் வந்து பார்த்தோன்னா, யூனிட் ரேட் எஸ்டிமேட். அதோட ரிலேட்டடான கொஸ்டின் தான் வந்து இது. இந்த கொஸ்டினில் வந்து இந்த கொஸ்டினை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூனிட் ரேட் எஸ்டிமேட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ எந்த டைப் ஆஃப் எஸ்டிமேட்டில் நம்ம வந்து இப்போ ஹைவேக்கு வந்து எடுத்துக்கிறோன்னா பெர் கிலோமீட்டருக்கு அந்த எஸ்டிமேட் வந்து பண்ணுவோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டோன்னா பெர் பெட்டுக்கு வந்து அந்த எஸ்டிமேட் வந்து பண்ணுறோம். ஸ்கூல் பில்டிங்னு எடுத்துக்கிட்டோன்னா பெர் கிளாஸ் ரூமுக்கு, ஒரு கிளாஸ் ரூமுக்கு வந்து எஸ்டிமேட் வந்து பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, பில்டிங் வைஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு வந்து ஒரே ஒரு ஐட்டத்துக்கு மட்டும் நம்ம எஸ்டிமேட் வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்த எஸ்டிமேட்டில் வந்து ஒரே ஒரு ஐட்டத்துக்கு மட்டும்தான் இந்த எஸ்டிமேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு இந்த ஐட்டத்துக்கும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த எஸ்டிமேட்டில் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, எதோட வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த எஸ்டிமேட்டில் இந்த பெர் ஐட்டத்துக்கெல்லாம் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எதோட மல்டிப்ளை பண்ணுறோன்னு பார்த்தோன்னா பெர் யூனிட் காஸ்ட்டு. பெர் யூனிட் காஸ்ட்டையும் எத்தனை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றதையும் தான் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா அந்த பெர் யூனிட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து வந்திருக்கு அப்படின்றத இந்த மாதிரி தான் வந்து கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மெத்தட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த எஸ்டிமேட் மெத்தட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா யூனிட் ரேட் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். அப்போ யூனிட் ரேட் எஸ்டிமேட் அப்படின்றது எந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் போதும் அது பெர் ஏரியாவுக்கு இல்லாட்டி பெர் கிலோமீட்டருக்கு, பெர் பெட்டுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு பெர் யூனிட்டுக்கு வந்து நம்ம வந்து தனித்தனியாக எஸ்டிமேட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதோடு சேர்த்து எதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோன்னு பார்த்தோம்னா, அந்த காஸ்ட்டு, அந்த ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து வருது இன்ட்டு எத்தனை அந்த பில்டிங்கில் எத்தனை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோன்னா, அந்த எஸ்டிமேட் அந்த பில்டிங்கோட இல்லை இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த மெத்தட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா யூனிட் ரேட் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். இதான் வந்து யூனிட் ரேட் எஸ்டிமேட். அப்போ இந்த கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, எதோட மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ காஸ்ட், அந்த யூனிட் காஸ்ட் பெர் யூனிட்டோட வந்து மல்டிப்ளை பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி நம்ம டோட்டல் காஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஆப்ஷன் டி, காஸ்ட் பெர் யூனிட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், யூனிட் ரேட் எஸ்டிமேட் கேன் பி ப்ரிப்பேர்ட் குயிக்லி பட் இட் ரெக்வயர்ஸ் டேஷ். இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த யூனிட் ரேட் எஸ்டிமேட்டை நம்ம வந்து சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ண முடியும், பட் ஆனால் அதுக்கு என்ன வந்து தேவை அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த யூனிட் ரேட் எஸ்டிமேட்டை நம்ம வந்து குயிக்காக வந்து பண்ண முடிஞ்சிச்சுனாலும் அதுக்கு என்ன வந்து தேவைன்னு பார்த்தோன்னா, இந்த கரண்ட் ரேட்டு, வந்து கரண்ட் யூனிட் ரேட் ஒவ்வொரு யூனிட்டுக்கும், இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட்டுக்கு தான் வந்து கால்குலேட் பண்ண போகிறோன்னா அந்த பெட்டுக்கு எவ்வளோ ரேட்டு, அப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ரேட், ஏன்னா ரேட் வந்து எல்லாத்துக்கும் மாறிட்டே வந்திருக்கிறனால கரண்ட்டான யூனிட் ரேட் வந்து எவ்வளோ அப்படின்ற அந்த ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியணும். அது வந்து ரொம்ப முக்கியம் இந்த யூனிட் ரேட் எஸ்டிமேட்டில். என்ன தான் யூனிட் ரேட் எஸ்டிமேட் வந்து ஈஸியாக நம்ம பண்ணினாலும் அதுக்கு வந்து கரண்ட்டான யூனிட் ரேட் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் தான் இதை வந்து நம்ம குயிக்காக நம்ம அந்த எஸ்டிமேட் வந்து பண்ணி முடிக்க முடியும். அப்போ ஆப்ஷன் டி, ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த யூனிட் கரண்ட் ரேட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் எஸ்டிமேட் இஸ் அடாப்டட் மெயின்லி ஃபார் பப்ளிக் ஒர்க்ஸ். இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் எஸ்டிமேட் வந்து இந்த பப்ளிக் ஒர்க்ஸுக்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எந்த டைப் ஆஃப் எஸ்டிமேட் நம்ம வந்து மெயினாக பப்ளிக் ஒர்க்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா, இந்த யூனிட் ரேட் எஸ்டிமேட் தான் வந்து இந்த பப்ளிக் ஒர்க் சம்மந்தப்பட்ட அந்த இடத்துலலாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய எஸ்டிமேட் வந்து இந்த யூனிட் ரேட் எஸ்டிமேட் தான். அப்போ ஆப்ஷன் ஏ, யூனிட் ரேட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், யூனிட் ரேட் எஸ்டிமேட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டேஷ். இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த யூனிட் ரேட் எஸ்டிமேட்டை வேறு என்ன நேமில் வந்து சொல்வோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த யூனிட் ரேட் எஸ்டிமேட்டை வேறு என்ன நேமில் வந்து டினோட் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா, சர்வீஸ் யூனிட் எஸ்டிமேட் அப்படின்னும் வந்து இந்த யூனிட் ரேட் எஸ்டிமேட் வந்து டினோட் பண்ணலாம். இப்போ ஆப்ஷன் பி, சர்வீஸ் யூனிட் எஸ்டிமேட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங் அவுட் த அப்ராக்சிமேட் காஸ்ட் ஆஃப் அன் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் பிஃபோர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ஒர்க். இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த ப்ராசஸில் வந்து இந்த இன்ஜினியரிங் ப்ராஜெக்டோட, இந்த இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் வந்து
அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்டோட அப்ராக்சிமேட் காஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்டை நம்ம வந்து அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட வேல்யூ வந்து அதோட காஸ்ட் வந்து இந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தோன்னா எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி எஸ்டிமேஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which technique is used for calculating and computing various quantities? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டெக்னிக் மூலமாக நம்ம வந்து இந்த குவான்டிட்டிஸை வந்து கால்குலேட் பண்ணுறது, நிறையா குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்யூட் பண்ண முடியும். ஸோ அந்த டெக்னிக் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணி கம்ப்யூட் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக் பேர் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி எஸ்டிமேஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த ஃபாலோவிங் அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்டிமேஷன் இஸ் கரெக்ட்? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எஸ்டிமேஷனோட அட்வான்டேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்து இருக்குது, எந்த அட்வான்டேஜ் வந்து கரெக்டாக வந்துருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்டிமேஷன். ஸோ அதில் ஃபஸ்ட் அட்வான்டேஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். இட் ஹெல்ப்ஸ் டு கால்குலேட் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல். ஸோ இந்த இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எஸ்டிமேட் நம்ம வந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன அதை வந்து கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, இந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டாக தேவை அப்படின்னு சொல்லி, இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்துக்கிறோம், ஒரு பில்டிங் வந்து கால்குலேட் பண்ணுறோன்னா அந்த பில்டிங்க்கு எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த எஸ்டிமேஷன் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் அப்ராக்சிமேட் பட்ஜெட். ஸோ அப்போ செகண்ட் அட்வான்டேஜில் தான் சொல்கிறாங்க, இந்த எஸ்டிமேஷன் நம்ம வந்து பண்ணுறனால நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குதுன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு பில்டிங்க்கு எவ்வளோ பட்ஜெட் வந்து ஆகும் அப்படின்ற அந்த ஓவரால் ஐடியாவை கொடுக்கறது இந்த எஸ்டிமேஷனோட வேலை. அடுத்து மூணாவது அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா இட் அவாய்ட்ஸ் த வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல். ஸோ அப்போ இது மூலமாக இந்த எஸ்டிமேஷன் வந்து பண்ணுறது மூலமாக எவ்வளோ மெட்டீரியல் வந்து தேவை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். அது மூலமாக நம்ம வந்து மெட்டீரியல் வந்து வேஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து குறைக்க முடியும். ஸோ அப்போ இட் அவாய்ட்ஸ் த வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸும் வந்து அந்த அதுவும் பார்த்தோன்னா இந்த எஸ்டிமேஷனோட அட்வான்டேஜ் தான். ஸோ அப்போ மூணுமே வந்து இந்த எஸ்டிமேஷனோட அட்வான்டேஜஸ் தான், மூணுமே வந்து கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், an estimate taken out at a very early stage is called as dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ ஒரு எஸ்டிமேட் வந்து ரொம்ப இயர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஒரு எஸ்டிமேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த மாதிரி அதாவது அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்டுக்கு முன்னாடியே ஒரு எஸ்டிமேட் வந்து சும்மா ஒரு கிளான்ஸ்க்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஏர்லி ஸ்டேஜ்லேயே அந்த ப்ராஜெக்டோட ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஒரு எஸ்டிமேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அந்த எஸ்டிமேட் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஏர்லி ஸ்டேஜில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எஸ்டிமேட் நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ ஸ்க்ரீனிங் எஸ்டிமேட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த டீடைல்டு எஸ்டிமேட். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, டீடைல் எஸ்டிமேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக வந்துருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து டீடைல் எஸ்டிமேட்டோட பாயிண்ட்ஸ். ஸோ டு ப்ரிப்பேர் டீடைல்டு எஸ்டிமேட் டீடைல் ட்ராயிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆர் ரெக்வயர்ட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இப்போ டீடைல் எஸ்டிமேட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து டீட்டெயில் ட்ராயிங் வந்து தேவை, டீட்டெயிலான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து தேவை அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ அப்போ இந்த டீட்டெயில் எஸ்டிமேட்டுக்கு இது வந்து தேவையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டோன்னா ஆமாம், கண்டிப்பாக டீட்டெயில் ட்ராயிங்கும் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து தேவை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டோன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒர்க்கிங் அவுட் த குவான்டிட்டிஸ் ஆஃப் ஈச் ஐட்டம் ஆஃப் ஒர்க் அண்ட் ஒர்க்கிங் த காஸ்ட். ஸோ இதில் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இந்த டீட்டெயில் எஸ்டிமேட் நம்ம பண்ணுறது மூலமாக ஒவ்வொரு குவான்டிட்டியும் அதாவது ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோன்னா நிறையா குவான்டிட்டிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த நிறையா குவான்டிட்டிஸில் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் தனித்தனியாக எடுத்து ஒர்க் அவுட் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி அதில் ஒவ்வொரு காஸ்ட்டையும் அந்த ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் எவ்வளோ காஸ்ட் வருது அப்படின்றதையும் கணக்கிடுறது தான் இந்த டீட்டெயில் எஸ்டிமேட்டு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு வந்து கரெக்டு. அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா இட் இஸ் மோஸ்ட் அக்யூரேட் அண்ட் பெஸ்ட் ரிலேபிள் மெத்தட் தென் அப்ராக்சிமேட் எஸ்டிமேட். அப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்த அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்டை கம்பேர் பண்ணும்போது டீட்டெயில் எஸ்டிமேட் வந்து மோர் அக்யூரேட்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி நல்ல பெஸ்ட் ரிலேபிள் மெத்தடாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறாங்க. அப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்டு தான். அப்போ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து இந்த டீட்டெயில் எஸ்டிமேட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். Next question, total actual cost of the building is equal to quantity and multiplied by dash.
ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த பில்டிங்கோட டோட்டல் காஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிப்போன்னு பார்த்தோன்னா, அந்த பில்டிங்கோட குவான்டிட்டி, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன குவான்டிட்டிஸ்லாம் வந்திருக்கோ அது எதோட மல்டிப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, அந்த ஒவ்வொரு ஐட்டத்தோட ரேட்டோட மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணுறது மூலமாக அந்த குவான்டிட்டியும் அந்த ஐட்டம் ரேட்டையும் மல்டிப்ளை பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த பில்டிங்கோட டோட்டல் ஆக்சுவல் காஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி ரேட் ஆஃப் ஐட்டம் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்கில் முக்கியமான எம்சிக்யூஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கொஷின்ஸோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.